திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில தினமும் பஞ்சாங்க குறிப்புகளும் இன்றைய ராசி பலன்களும் ஆன்மீக தகவல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய பஞ்சாங்க குறிப்புல இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 25/5/2017 வைகாசி மாதம் 11ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் விபீஷண ஆழ்வாருக்கு நடையழகு சேவை. ஏரல் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி திருவிழா. மேலும் அமாவாசை கிருத்திகை கூடிய தினம். அமாவாசை அன்று நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்த காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். ஸ்ராத்தம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரத்தத்துக்கு உறுதுணையா சொல்றது. ஸ்ரத்தைனாலே ரொம்ப அனுஷ்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்ரத்தையோடு நம்ம ஸ்ராத்தம் செய்யறது, ஸ்ரத்தையோடு அமாவாசை தர்ப்பணம் செய்யறது, அர்ப்பணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இந்த உலகத்துல மேலுள்ள லோகங்கள்னு சொல்லக்கூடிய பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் என்று சொல்லுவார்கள். தபலோகம், சத்தியலோகம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது ஒவ்வொரு லோகங்களும் நம்ம பண்ணக்கூடிய பாப கர்ம தர்மங்களுக்கு ஏற்றாற்போல் பிரிக்கப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மா சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பாத லோகத்துக்கு சேர்த்துறது நம்ம செய்யக்கூடிய தர்ப்பண காரியங்கள்னு சொல்லலாம். எப்படி ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி உறுதுணையா இருக்கோ, அதே போன்று இந்த இடத்திலிருந்து சத்தியலோகத்துக்கு போறதுக்கு ஸ்ராத்த காரியமும் ஜப காரியங்களும் நம்ம வைக்கக்கூடிய பிண்ட காரியங்களும் உறுதுணையா அந்த ஆன்மாக்கு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு அமாவாசைகள்லையும் நம்ம ஸ்ராத்த காரியங்களும் அதே போன்று தர்ப்பண காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் மனஸ் திருப்தியும் சத்தியலோகத்தை அடையக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. பெரியவங்க நன்னா இருந்தாலே நமக்கு வரக்கூடிய சங்கதியினர் ரொம்ப சுபீக்ஷமா இருப்பாங்கிறது சாஸ்திர சம்பிரதாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இன்றைய நட்சத்திரம்னு சொல்லும் போது கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவா. கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவா. கார்த்திகை பெண்கள்னால முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டார் அப்படின்னு கந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு விசேஷங்களை கொண்ட கிருத்திகைன்ற நாள்ல கார்த்திகை பெண்கள் தபஸ் இருந்து இந்த நாள்ல முருகப்பெருமானை கையில் எடுத்திருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது. அதனால இந்த தினத்தன்று முருகரை ஆராதனை பண்றது, அபிஷேகங்கள் பண்றது, புஷ்பத்தை சாத்தி வழிபாடுகள் பண்றது, கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது இந்த நாள்ல ரொம்ப விசேஷகரமான நாள். நினைச்ச காரியங்கள், தபஸ் இருக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய சிறப்பான நாள்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி அதற்குண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல காலையில 8 மணிக்கு மேல உங்களுடைய நினைத்த காரியங்கள்லாம் சட்டுன்னு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, நிறைய படிச்சவங்களை சந்திக்கிறது, அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அரசியல் தலைவர்களை சந்திக்கிறது. இந்த மாதிரி உன்னதமான நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம்.
இன்றைய தினத்துல தெய்வ நம்பிக்கையும் தெய்வ சாநித்தியமும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீட்டுல வெகுநாள் சந்திக்காத சில நபர்கள் வருகையை தரக்கூடிய தன்மையாகவும் இந்த தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 2 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப தெள்ள தெளிவா திட்டங்கள் தீட்டி இருமுனைகள்ல யோசித்து இதை செய்யலாம் அதை செய்யலாம்ங்கிற பலதரப்பட்ட சிந்தனைகள் கூடக்கூடிய தினமாக இருந்துருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெகு நாளா மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை இன்றைய தினத்துல முயற்சித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும் நினைச்சுட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான செயல்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டவங்க ஆரோக்கியங்கள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. வேலை இல்லாதவங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எனக்கு வயசாயிடுத்து, இனிமே யாரு வேலை கிடைக்கணும்னு பரிதவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலைகள் கிடைக்கிறதும் பிறருடைய சிபாரிசின் மூலமாக நல்ல பேர் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 2 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்துல 3 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரிய சந்திர பகவானுடைய சேர்க்க, மேலும் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது. எதையுமே தைரியமா வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளோ போட்டிகளோ உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. எதையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப நாள் மனசுல திட்டின திட்டங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனதுல தோன்ற விஷயங்கள்லாம் பிறர் மூலியமாக ரொம்ப அழகா நீங்க சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், வேற இடத்துல சேர்த்துறது, வேற இடத்தை பத்தி சிந்திக்கிறது, வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை நினைச்சு இதுக்குண்டான முயற்சி எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய பொருட்களை வாங்குறது, புதுசா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருக்கோம், அடிக்கடி தூர பிரயாணம் பண்றவங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது 1க்கு 2 முறை இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்றது நல்லது. 3ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும், எண்ணிய காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும். சொந்த பந்தங்கிட்ட யதார்த்தமா பேசக்கூடிய விஷயம் திருப்பி அதை மற்றவங்க கிட்ட சொல்லி இது இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கே திருப்பி தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இதனால சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கலாம். அதை பத்தியெல்லாம் மறந்துட்டு நம்மளுடைய ஜாதகம் வெற்றிகரமான ஜாதகம், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றி நீங்கள் வெற்றியும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாதர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்க ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, உங்க பேச்சு ஆற்றலின் மூலமாக, உங்களுடைய செயல் ஆற்றல் மூலமாக பதவி, புகழ், அந்தஸ்து, புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துல நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுடைய சங்கதியினருக்கோ முன்னேற்றம் தரக்கூடிய காரியங்களாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு,
இஷ்ட தெய்வ வழிபாடு, பிரயாணம் பண்ணி பரிகார வழிபாடுகள் செய்யறது, சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, சில விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு புதிய முயற்சிகள் லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு, சித்திர நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஸ்த நட்சத்திரத்திற்குங்க எடுத்த காரியத்துல விடாமுயற்சியில வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரயாணம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல செய்திகள்லாம் இந்த தினத்துல கேட்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் லாபகரமான விஷயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எதையும் தைரியமாக செயல்படுறது, அரசாங்க உத்தியோகம் ஏற்படுத்துறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் வெற்றிகரமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம தினமா இருக்கங்காட்டி முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வேகத்தை குறைத்துக் கொள்வது விசேஷ பலன்கள் உண்டு. மேலும் திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்களா ஏதோ ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது சிறு சிறு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த தடைகளை நம்பியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு இன்ற தினத்துல பூர்ணமான துணை நிற்கும் வழிபாடாக இருந்துருக்கும். நம்மளுடைய வேலை சம்பந்தமான கோபங்களையும் வேலை சம்பந்தமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நினைத்து வீட்டுல சத்தமா பேசுறது, அதட்டி பேசுறது, அவ மனம் புண்படப்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் கூட சந்திராஷ்டம தினத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு முடிந்த வரைக்கும் சுவாமியினுடைய 108 நாமாக்களை ஜபிக்கும் பொழுது இன்றைய தினம் அமோகரமான தினமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்துல 4 பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம்னு சொல்லலாம். வயதானவங்க எனக்கு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள்ல இருந்து மாறுபட்டு இன்றைய தினம் புதிய அதிசயங்கள் நடைபெறக்கூடிய தினம்னு சொல்லலாம். உங்க மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, சொந்த பந்தங்கள் வீட்டுல வர்றது, அவங்கள சிறப்பா உபசரிக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய தினம். குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதினவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலில் வெற்றிகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மாறுபட்டு கடனுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். சில மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேலையில எனக்கு திருப்திகள் கிடையாது, இந்த வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கோம், இந்த வீட்டுல இருக்கங்காட்டி தான் இந்த பிரச்சனைகள் எனக்கு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி சிந்தனைக்கு செய்யக்கூடிய சில பேருக்கு மாற்றங்கள் இன்றைய தினத்துல எளிதா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நண்பர்களை தொழில சேர்த்துட்டு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்திக்கலாம். மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சகோதரர் மூலமாக நல்ல செய்திகள் வருது, சகோதரன் நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு முன்னேற்றங்கள் வருது, எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமோகமா இருக்கலாம். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். பெரிய அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு.
மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இடம் பொருள் மேல பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறது, வாகனங்கள் மூலமாக அடுத்த நிலையில தொழில் செய்யறது, முன்னேற்றம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் கட்டிட சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு. எதை நினைத்தாலும் சற்று நடக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கிறவங்க, அதிர்ஷ்டத்து மேல் நம்பிக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சில உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறிய மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்பாராத சில விரயங்களும் உண்டு. லாபங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் மேற்கொள்றவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வாடிக்கையாளரை சந்தித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள் வியாபாரிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்துல முதலீடை சேர்த்து அந்த முதலீட்டின் மூலமாக லாபகரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்கி கொடுப்பேன், இப்பதான் எனக்கு கடன் சுமை ஜாஸ்தியா எடுத்து நினைக்கிறவங்களுக்கு கடன் சுமை தீரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் கட்டிட சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வெற்றிகளும் உண்டாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய பொருட்கள் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது, சகோதரருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறது, மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி பிறருக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்யக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னத வழிபாடு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம்னாலே உங்களுக்கு அமோகம் தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம். மேலும் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும், பிரயாணத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுடைய சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான செயல்களிலும் ரொம்ப அழகா திட்டவட்டமா மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு காரியத்தை ஈடேற்றி நீங்க நிறைவேற்றி அதுல முன்னேற்றம் காணக்கூடிய தினம்னு சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலைக்குண்டான வாய்ப்புகளும், வேலையை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு பிறர் மூலமாக உபயங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வெகுநாள் தடைபற்ற காரியங்களை இன்றைக்கு சட்டுன்னு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் மறந்த விஷயங்களை கூட இன்னைக்கு ஞாபகப்படுத்தி அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய நண்பர்களை சந்திக்கிறது, புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறது, இந்த மாதிரி இன்றைய தினத்துல லாபகரமான விஷயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சில நாடுகள் நான் தவற செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேலிருந்து இந்த தவற செய்யப்படாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமே அந்த தவறலை உணர்ந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமா செலவு செஞ்சுட்டு இருக்கிறது, சிறு பழக்கங்கள்ல செலவுகளை பண்ணக்கூடிய தன்மைகள் இருந்தவங்களுக்கு கூட திருந்தி நல்ல வழியில போகக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய முழுமையான இன்றைய பலாபலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய முக்கியமான விஷயம் என்னன்னா அர்ச்சனை. கோயில்ல நம்ம அர்ச்சனை பண்றோம். இந்த அர்ச்சனை பண்றதுல இருக்கக்கூடிய முதன்மையான சில சந்தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துட்டு இருக்கும். சரி, அதை பத்தி விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தா. ஏன்னா நான் நிறைய கோயில்ல பூஜை பண்ணியிருக்கேன். இந்த பூஜை பண்ணும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அங்க வந்து கோயில்ல கேட்பா. சரி, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகம் என்ன? என் குழந்தைக்கு நான் வந்து அர்ச்சனை பண்ணலாமா? அர்ச்சனைனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தா. அர்ச்சனைங்கிறது இறைவனை நோக்கி பண்ணக்கூடிய துதி பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு. எப்படி நம்ம குழந்தைக்கு நம்ம பலவிதமான நாமங்களை சொல்லி கூப்பிடுறோம்,
முருகான்னு சொல்றோம், கிருஷ்ணான்னு சொல்றோம், கண்ணேன்னு சொல்றோம், மணியேன்னு சொல்றோம், ராஜான்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு தாய் எப்படி குழந்தைய நோக்கி ரொம்ப இயல்பா கொஞ்சி இத்தனை வர்ணங்களை வர்ணித்து நம்ம சுவாமியை பாடுறோமோ, இதே மாதிரிதான் சுவாமியினுடைய அர்ச்சனை. நிறைய பேருக்கு இந்த அர்ச்சனைங்கிற விஷயத்துல சந்தேகங்கள் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, சோடச அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சோடசம்னா 16 நாமங்களை சொல்லி பண்ணலாம், அல்லது 108 நாமங்களை சொல்லி பண்ணலாம். சோடச அர்ச்சனை ரொம்ப விசேஷமானது. நீங்க விநாயகருக்கு பார்த்துட்டீங்கன்னா, சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோக ஜகர்நக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. சுவாமியினுடைய அர்ச்சனையில முன்னாடி ஓம்ங்கிற நாமமும் பின்னாடி நமகங்கிற வார்த்தையும் போடுக்கணும், அல்லது முன்னாடி ஓம்ங்கிற வார்த்தையும் பின்னாடி போற்றிங்கிற நாமத்தையும் சொல்லணும். எப்பப்பெல்லாம் நம்ம சுவாமியினுடைய அர்ச்சனை பண்றோமோ, கோயில்ல போய் சுவாமி பேருக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணிடலாம். சுவாமி பேர்னா என்ன? அந்த இறைவன் என்ன நாமத்தை கொண்டிருக்காரோ அந்த நாமத்தை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்றோம். உதாரணத்துக்கு காலத்திநாதர் சுவாமி அப்படின்னு எடுத்துட்டா, அந்த காலத்திநாதர் சுவாமிக்குண்டான நாமங்களை சொல்லி அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சங்கல்பம் அப்படின்னு கேட்டுப்பாங்க. உதாரணத்துக்கு அர்ச்சகர் அந்த பூக்கூடையோ அல்லது தட்டத்தையோ எடுத்துன்னு சங்கல்பம். சங்கல்பம்னா என்ன? யாரு பேருக்கு பண்றேன் அவளுக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க யாரெல்லாம் பேரு சொல்றோ, ஃபர்ஸ்ட் கோத்திரம் சொல்லணும், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நட்சத்திரம் சொல்லணும், அதாவது ஜென்ம நட்சத்திரம்ங்கிற நட்சத்திரம் சொல்லணும், அடுத்து அவளுடைய பேர் சொல்லணும். இந்த பேர் சொல்லும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. வீட்டுல கூப்பிடக்கூடிய பேரை வச்சு நான் சொல்றதா அல்லது இவருடைய ஜாதக பேர் சொல்றதா அப்படின்னு. ஜாதக பேரும் உங்க சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அதைத்தான் நீங்க சொல்லணும். நட்சத்திரத்தை ரொம்ப தெளிவா சொல்லணும். அல்லது நட்சத்திரம் உதாரணத்துக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல வருது, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வருது, உத்திர நட்சத்திரத்துல வருது, இந்த மாதிரி நட்சத்திரம் சொல்லும் போது ராசியும் சேர்த்து சொல்றது ரொம்ப நல்லது. அப்படி நட்சத்திரம் சொல்லி உங்க பேரை சொல்லும் போது இந்த கோத்திரத்துல, இந்த நட்சத்திரத்துல, இந்த ராசியில இவருடைய பேர் இது, இவருக்கு சங்கல்பம் இது அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் ரொம்ப தெள்ள தெளிவாக பண்ணுவா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமியினுடைய நாமங்கள் எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இத்தனை பேர்களை சொல்றாளோ, அதே மாதிரி அந்த அர்ச்சகர் சுவாமிக்கு இத்தனை நாமங்களை சொல்லுவார்னு இருக்கு. அப்படி அர்ச்சனை பண்ணும்போது 16 விதமான சோடச அர்ச்சனை, 108 அர்ச்சனை, சுவாமிக்கு லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை, கோடி நாமங்களை கொண்ட அர்ச்சனை. அப்படி அர்ச்சனை பண்ணி சுவாமியை போற்றி நீங்க உங்களால இந்த அர்ச்சனை நபருக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரணும், எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிதான் அர்ச்சனை பண்ற. இந்த அர்ச்சனை பண்றதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், குழந்தை பிறந்து எத்தனை நாள்ல அர்ச்சனை பண்ணணும்னு. குழந்தைக்கு என்னைக்கு நாமத்துல பேர் வைக்கிறளோ அன்னையில இருந்து தாராளமா அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கலாம். வீட்டுல யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம கோயிலுக்கு போலாமா, கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்பா. தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்பா. பொதுவாக இதுக்குன்னு ஸ்ராத்த கட்டங்கள்ல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன முறைக்கு எத்தனை நாள் நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போனா அந்த அர்ச்சனை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு தாய் வழி சொந்தம், அதாவது தாய் ரொம்ப முக்கியமான ரத்த பந்தங்களா இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷங்களை அனுஷ்டிக்கிறது நல்லது, 6 மாசங்களை அனுஷ்டிக்கிறது நல்லது, 3 மாதங்களை அனுஷ்டிக்கிறது நல்லது. சில இடங்கள்ல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அடைப்பு அப்படின்னு வச்சிருப்பா. அந்த காலம் வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாது, அர்ச்சனையும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் சுவாமியினுடைய நாமங்களை நீங்க சொல்றீங்களோ, நாம கீர்த்தத்தை சொல்றீங்களோ, அர்ச்சனைகள் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அர்ச்சனை செய்வோருக்கு பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிறர் பேர்ல தாராளமா அர்ச்சனை பண்ணலாம். சரி, நண்பர்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணலாமா? தாராளமா அர்ச்சனை பண்ணலாம். வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணலாமா? தாராளமா அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி அர்ச்சனை சம்பந்தமான விஷயங்கள்ல அர்ச்சகர் அர்ச்சிக்கும் பொழுது மனசார சுவாமி நாமத்தை சொல்றது, மந்திரத்தை சொல்றவாளை விட கேட்கிறவாளுக்கு சக்தி ஜாஸ்தின்னு சொல்லலாம். அல்லது அந்த சுவாமியினுடைய பேரை சதா காலம் நீங்க ஜபிச்சீங்கனாலே நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில அர்ச்சனை சம்பந்தமான முழுமையான விஷயங்களை பத்தி பார்த்தான். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத்
பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.